நடிகை சுபாஷினி அவர்களோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிற ரொம்பவே அதிர்ச்சிகரமான செய்தி தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன அறை? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில நடிகை சுபாஷினி அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சு. சமீபத்தில அவங்க பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய கயல் சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நல்ல பேர வாங்கி குடுத்திருக்கு. தொடர்ந்து ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க. வரப்போற ஏப்ரல் 12ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்தநாள். ஏப்ரல் 22 அவங்களுக்கு கல்யாண நாள். இப்படி இந்த மாசம் ஃபுல்லாவே அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள வச்சுக்கிட்டு சடனா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதற்கு காரணம் கணவன் மனைவி சண்டை தான் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு புறம் இருந்தாலுமே, இன்னொரு புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே அவங்கள பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நடிகை சுபாஷினி அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய ஐயப்பன் தாங்கல் அப்படிங்கிற இடத்துல தான் வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரகசிய அறை அப்படின்னா பாதாள சுரங்கமோ, இல்ல யாருக்கும் தெரியாம வச்சிருக்கதோ அந்த மாரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க பெர்சனலா ஒரு ரூம் வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரூம்ல அவங்கள தவிர வேற யாரையுமே போக விட மாட்டாங்களாமா. அந்த ஒரு ரூம் முழுக்க முழுக்க அவங்களுக்காக மட்டும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க வந்து அவங்களோட டிசிஷன்ஸ் எடுக்கிறது. அதாவது ஒரு சீரியல் பண்றதுன்னா அங்க போய் பண்ணலாமா? அப்படி இல்லன்னா ஒரு படம் பண்றதுன்னா பண்ணலாமா? வேணாமா? சீரியல்ல என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்? அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமைதிக்காக ஒரு இடத்துல நம்ம இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அமைதியா அந்த ரூம்ல இருக்குது அப்படின்னு, அந்த ரூம அவங்களோட ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. வேற யாரையுமே அனுமதிக்காம. சுபாஷினி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ரூம்ல ஏதாவது தடயம் கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி போய் செக் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. அந்த ஒரு ரூம்ல முழுக்க முழுக்க நெறைய புக்ஸ் இருந்திருக்கு. நெறைய ஸ்டோரீஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சம்மந்தப்பட்ட முக்கியமான பொருட்கள் மட்டும் தான் இருந்திருக்கு. வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு ரகசிய அறைய முழுக்க முழுக்க அவங்களோட பெர்சனல் ஸ்பேஸ்க்காக மட்டுமே சுபாஷினி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒருபுறம் இருக்க, மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஜனநாயகன் படம் லீக் ஆனதற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்த தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் படம் சமீபத்தில லீக் ஆனது மிகப்பெரிய ஒரு கோவத்த எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் மிகப்பெரிய ஷாக்கிங்கையும் கொடுத்திருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நடிகர், அரசியல் கட்சியின் தலைவர், அவரோட படத்தையே இவ்வளவு சர்வசாதாரணமா லீக் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, மத்த சாமானியர்களோட படத்த எதுவும் பண்ண முடியாதுன்னு என்ன நிச்சயம்? தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எந்த மொழி படமாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்குறாங்க. கடின உழைப்பு இருக்கு, வியர்வை இருக்கு. இப்படி இருக்கையில அந்த படங்கள நேர்மையா தியேட்டருக்கு கொண்டு போய் மக்கள பார்க்க வைக்கிறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு வேல. அத விட்டுட்டு இப்படி பிரைவசி பண்றது, அது மட்டும் இல்லாம அந்த படத்த இப்படி லீக் பண்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே பொறுத்துக்க முடியாதது. கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்த கருத்தில் கொண்டு சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் விஜய்க்கு என்னோட ஆதரவு எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம் லீக் ஆனத தொடர்ந்து சிரஞ்சீவி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.